மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டின் 4வது சுற்றில் பரிசுகள் வாங்குவதில் காளையின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த வாக்குவாதம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. சுமார் 7 மணிக்கு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது 4வது சுற்று தொடங்கி இருக்கிறது. இந்த சுற்றை பொறுத்தவரை 151 பணியன் அணிந்திருக்கக்கூடிய எண் கொண்ட அவர் முதல் 200 வரை இருக்கக்கூடிய 50 மாடுபிடி வீரர்கள் தற்போது களம் கொண்டிருக்கிறார்கள். 4வது சுற்றை பொறுத்தவரை தொடர்ச்சியாக காளையானது வேகமாக அவிழ்த்துவிடப்பட்டது. இந்த போட்டியின் போது சுற்றின் போது உரிமையாளரும் மற்றும் மாடுபிடி வீரர்களிடையே பரிசு பிரிவுகளானது மோதலானது ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினரை தற்போது அந்த வாக்குவாதத்தில் மற்றும் அடிதடியில் ஈடுபட்ட மாட்டு உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த சண்டையானது என்னவென்று பார்த்தோமானால், ஒரு காளையை ஏற்கனவே ஒரு மாடுபிடி வீரர் பிரித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து மற்றொரு காளையும் அவிழ்த்துவிடப்பட்டது. ஒரு காலை பிடிபட்டது, மற்றொரு காலை பிடிபடாமல் இருந்தது. இதனால் பரிசு பொருட்களானது அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே பிடித்த தனது போட்டியின் போது பிடித்த காளைக்கு பரிசு வாங்குவதற்காக மாடுபிடி வீரர் பரிசு பொருட்கள் போடக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று பரிசு வாங்கி கொண்டிருந்த போது மற்றொரு காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதன் பேரில் அந்த மாட்டினுடைய உரிமையாளர் பரிசு பொருட்கள் வாங்க முற்பட்ட போது ஒரே நேரத்தில் பரிசு பொருட்கள் வந்த இருவருக்கிடையே அந்த வாக்குவாதமானது ஏற்பட்டது. அந்த பரிசு பொருட்களை பார்க்கும்பொழுது மெத்தையானது பரிசு வழங்கப்பட்டது. இதில் யாருக்கு மெத்தை அப்படின்ற போட்டியில் ஒருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதத்திலிருந்து கைதாகப்பானது. இதனால் ஒருவரை பிரித்து தாக்கிக் கொண்ட சம்பவத்தை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறை அந்த பகுதிக்கு வரவழைத்து வாக்குவாதத்தில் மற்றும் அடிதடியில் ஈடுபட்ட இருவரையும் பிரித்து விட்டனர். மேலும் அந்த மெத்தையானது வீரரிடமே ஒப்படைக்கப்பட்டது. தற்போது இந்த சம்பவமானது 4வது சுற்றில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.